I am Pradeep Kumar from Nakshatra Automation. ஒரு சில clients முக்கியமாக architects and interior contractors எங்ககிட்ட இப்போ என்ன கேட்குறாங்கனாக்கா ஓகே ஒயர்லெஸ் ஆட்டோமேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே பட் ஒரு சில ஆர்கிடெக்ட்ஸ் வந்து ஸ்டில் ஒயர்ட் ஆட்டோமேஷனை தான் இன்னும் ப்ரிஃபர் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. இந்த ஒயர்ட் ஆட்டோமேஷனுடைய மெயின் பெயின் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறச்சவே நம்ம ஃபுல் பிளானிங் நம்ம பண்ணிடணும். எங்கெங்கெல்லாம் கேபிளிங் வரப்போகுது, எங்கெங்கெல்லாம் சுவிச்சஸ் வரப்போகுது, என்னென்ன லைட்லாம் ஆப்ரேட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இது ஒரு பெயின் பாயிண்ட். செகண்ட் பெயின் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நீங்கள் வீடை கட்டி முடிச்சிட்டீங்க, ஒரு 1 or 2 years கழிச்சு நீங்கள் புதுசாக ஒரு சென்சார் ஒன்று வந்திருக்கு, அதை நீங்கள் உங்கள் வீட்டில் போடலாம்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ அதுக்கு மறுபடியும் நீங்கள் ஒயரிங் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ அந்த ஒயரிங் நாங்கள் பண்ணணும்னா நம்ம ஒன்று அந்த ஃபால் சீலிங்கை நம்ம டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனாக்கா கேபிள் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும், இல்லை கேசிங் போட்டு பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். இதுக்குனா தான் நாங்கள் இப்போ ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கோம். இதுக்கு பேர் ஹைபிரிட் சொல்யூஷன் சொல்லி வச்சுருக்கோம். என்னன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் எல்லாமே ஒயர்டு ஆட்டோமேஷன் வழியாகவே பண்ணிடலாம். அது எப்படி ஒயர்ட் ஆட்டோமேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை இப்போ முதல்ல பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு வேண்டிய ரீலேஸ்லாம் நாங்கள் இங்கே கனெக்ட் பண்ணியிருப்போம். இந்த ரீலேஸில் இதுக்கு வேண்டிய பவர் சப்ளை யூனிட்டு, அதுக்கப்புறமா நம்மளுக்கு வேண்டிய கன்வெர்ட்டர்ஸ், ரீலேஸ் இது எல்லாமே வச்சுருப்போம். இப்போ நம்ம வந்து எப்படி இதுக்கு வேண்டிய லைட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி சுவிட்சஸ்லேருந்து எப்படி லைட்ஸ் ஆன் ஆகுதுன்றதை பாருங்கள். எப்படி இப்போ அந்த லைட்ஸ்லாம் ஆன் ஆயிருக்குன்றதை பாருங்க. அதே மாதிரி உங்களுடைய அதே சுவிட்சஸ் மூலமாவே இப்போ ஆஃப் பண்றதை காட்டுறேன் நான் இப்போ உங்களுக்கு. ஸோ இப்போ இதெல்லாமே ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒயர்ட் ஆட்டோமேஷன் ஒர்க் ஆகுது. இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா ஆன் டாப் ஆஃப் இட் இதை வந்து உங்களோட மொபைல் ஃபோனோட இன்டர் கனெக்ட் பண்றதுக்கு நம்ம ஒரு கேட்வே ஒன்று கொடுக்குறோம். அந்த கேட்வேல இன்னைக்கு நீங்க ஒயர்ட் ஆட்டோமேஷன்ல எல்லாமே பண்ணிட்டு ஃபியூச்சரில் உங்களுக்கு ஏதாவது ஒரு புதுசாக ஒரு சென்சார் இருக்குது அப்படின்னா கூட அது ஜெட்வேவ் சென்சாராக இருந்தால் அதை டைரெக்டாகவே அப்படியே இன்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் நீங்கள் ஒயரிங்கே பண்ண தேவையில்லை. ஐ ஹோப் இந்த சொல்யூஷன் ரொம்ப உங்களுக்கு எல்லாருமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இதை தவிர வேறு என்னென்னலாம் ஸ்விட்சஸ் இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். நான் இது எல்லாமே நம்மளுடைய டச் ஸ்விட்ச் கலெக்ஷன்ஸ். இது எல்லாமே ஸோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டிக்கு, உங்களுடைய இன்டீரியர்ஸ்க்கு உங்களுக்கு எது செட் ஆகுமோ அந்த மாதிரி நம்ம ஸ்விட்சஸை கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லாமே டச் ஸ்க்ரீன்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து ஸ்விட்சர்ஸ். இது எல்லாமே ஸ்விட்சர்ஸ். நீங்கள் இந்த மாதிரி எந்த ஸ்விட்சஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இந்த சொல்யூஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.